ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பூஜை திங்ஸோட ஆர்கனைசேஷன் வீடியோ தான். ரொம்ப நம்ம ஆர்கனைசர்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் குழந்த பிறக்கும் போது வாங்கியிருந்தது. ஸோ அது இப்போ எனக்கு பூஜைக்கு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக பூஜைக்கான திங்ஸ் வச்சுருப்பேன். சந்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி, இது வந்து ஜவ்வாது கலந்த விபூதி, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் குங்குமம், தாழம்பு குங்குமம், இதெல்லாம் சாமிக்கு சிலைகளுக்கு ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வைக்கிறதுக்கான குங்குமம். அப்புறம் கற்பூரத்தோட மிளகு போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் அவ்வளோ சீக்கிரமாக கரையாது. அதே மாதிரி இங்கே வந்து மஞ்சள் கண்டிப்பாக நமக்கு வாசல் தேய்க்கிறதுக்கு, வாசல் நிலக்காலில் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் இல்லையா? அதனால் மஞ்சள் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி கப்சாம்பிராணி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நெய், காமாட்சி விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்றி விளக்கேற்றுவேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பாட்டில் இருக்குது. அப்புறம் திரி இருக்குது. இந்த திரி பார்த்திங்கன்னா நல்லா நீளமான திரி. அதை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் இருக்குது. இதே அளவு கொஞ்சம் நீண்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய திரியாக இருக்கும். இது வந்து தசாங்கம் கோன்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறது. மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும், பத்தி, அப்புறம் சூடம், இது எல்லாமே வந்து வேகமாக எடுக்கிறது. அதே மாதிரி புக்ஸு, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோகம் சொல்கிறது, இந்த மாதிரி வந்து மந்திரங்கள் படிக்கிறது, புக்ஸ் எல்லாம் இப்படி கைக்கு எட்டுற மாதிரி வச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வச்சுருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்கும். இப்போதைக்கு நான் என்னென்ன பூஜைகள் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வாங்கினது. ஊரில் நான் படித்த புக்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி படித்த புக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நான் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் ட்ராவில் ஃபுல்லாக அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். இது ஃபுல்லாக தீர்த்த பொடி, அபிஷேக பொடின்னே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டிருக்கேன். எல்லாமே ஸ்டாக் வந்து இனிமேல் தான் வாங்கி வைக்கணும். இது சாம்பிராணி, இந்த மூலிகை சாம்பிராணின்னு சொல்லிட்டு குங்குளியம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஹனி. இது வந்து கற்கண்டு, நைவேத்தியமாக இப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக வைக்கணும் அப்படின்னும்போது வைக்கிறதுக்கு. அப்புறம் எக்ஸஸாக இருக்க திங்ஸ்லாம் இதுக்குள்ளேயே வச்சுருப்பேன். இப்போ சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதிகம் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை போல் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். விபூதி, இது பார்த்திங்கன்னா விபூதி எனக்கு நிறைய தேவைப்படும். பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா எக்ஸஸாக திருநீர், குங்குமம் இதெல்லாம் ஒரு பாக்கெட்லேயோ இல்லை இதுலையா நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொட்டி வச்சுருவேன். ஸோ கொட்டி வச்சிட்டோன்னா அதை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே தெய்வம் கோயிலுக்கெலாம் போவோம் இல்லையா? ஸோ அப்போ போகிறதையும் நான் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இதெல்லாம் பச்சை கற்பூரம், அது வந்து ஜவ்வாது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான திங்ஸ் எது நமக்கு வேணும், ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தான் வச்சுப்பேன். ரொம்ப போட்டு கிளம்ஸியாக அந்த இடத்த வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் எது தேவையோ அது மட்டும் இருக்கும். இது வந்து ஓப்பனாக இருக்கும். இது வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ். ஆயில் கேனு, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ், சிசர்ஸ், அப்புறம் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா? அங்கே வந்து கோல மாவு, கோல அச்சு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே மேலாக வச்சுருப்பேன். அது மாதிரி மஞ்சள் குங்குமம் ஏதாவது டக்குன்னு கலந்து ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த 2 பவுலு. இது வந்து குங்குமச்சிமிழ். இது வந்து யூஸ் பண்ண விளக்கு, யூஸ் பண்ணாத விளக்கும் இருக்குது. அகல் விளக்கு எப்போனாலும் தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து வச்சுருப்பேன். இன்னுமே திங்ஸு யூஸ் பண்ண விளக்குகளும் இருக்குது, யூஸ் பண்ணாத விளக்குகளும் இன்னுமே இருக்குது. இது பூஜை ரூமில் அப்போ ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். இது வந்து சிட்டி கஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி வளையல். இதெல்லாம் சாமிக்கு வந்து 108 தடவை போட்டுறே சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாலையாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் வெண்கடுகு, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது வெண்கடுகு. அப்புறம் இது வாசலில் வைக்கக்கூடிய குங்குமம், அப்புறம் கல்லுப்பு, வாசலில் வைக்கிற கல்லுப்பு, அதுக்கப்புறம் பன்னீர். நம்ம எது மஞ்சள் குங்குமம் வச்சாலும் பன்னீர் கழிச்சு வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பூ போடும்போதும் அதை நான் வந்து தெளிச்சிட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் முன்னாடியே வச்சுருக்கேன். மேட்ச் பாக்ஸ், சிசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வைப்ஸ். இது தான் பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி இருக்கும். கீழே வந்து கிளாத் மாதிரி இருக்காது, அது வைப்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இதான் ஒரிஜினல் ரியாலிட்டி. இல்லைன்னா ரொம்ப பளிச்சுன்னு புதுசாலாம் இருக்காது இல்லையா? ஸோ யூஸ் பண்ண கலர் இப்படி தான் இருக்கும்.
அண்ட் இது வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்கும். பட்ஸ் எதாவது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ரேண்டமான திங்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கல் பொட்டு இதெல்லாம் வைக்கும்போது ஸ்டிக் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது, அப்புறம் மஞ்சள் கயிறு, சீப்பு, சுமங்கலி செட்டு, யாராவது வந்தாங்க டக்குன்னு அதை எடுத்து கொடுக்குற மாதிரி சுமங்கலி செட்டும் இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து வஸ்திரம், ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. அது வந்து கழண்டு வரனால நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. பர்ஃபெக்டாக சைஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன். ரொம்ப வள அந்த மாதிரி திங்ஸும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கான திங்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.